இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ருத்ரபிரயாக், அதாவது கேதார்நாத்ல இருந்து வரக்கூடிய ரிவரும் அலக்கநந்தாவும் கான்ஃப்ளூயன்ஸ், அதாவது ரெண்டும் ஒன்று சேர்ற இடம். ஸோ ருத்ரபிரயாக். நம்ம வந்து பத்ரிநாத் போனோம்னா அங்க வந்து விஷ்ணு பிரயாக். ஒவ்வொரு இடத்துலயும் அலக்கநந்தாவோட வேற ரிவர் கலக்கும் பொழுது ஒவ்வொரு அந்த பஞ்ச பிரயாக்ல ஒவ்வொரு இதுவும் சங்கமம் ஆகிறதுக்கான ஒரு பேரு. அதாவது நந்த பிரயாக், கர்ண பிரயாக், ருத்ர பிரயாக், தேவ் பிரயாக், விஷ்ணு பிரயாக் அப்படின்னு 5 பிரயாக் இருக்கு. ஸோ இது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ருத்ர பிரயாக். நமஸ்காரம், சிமாட்டோஸ்லேருந்து அஸ்வினி. இப்போ நம்ம நீங்கள் சேவிச்சுட்டு இருக்கிறது ஜோஷிமட்டில் இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமி கோவில். ஸோ இது வந்து நம்ம கோவில் எப்படி சொல்கிறேன்னா, நேற்று ஆக்சுவலி ஈவினிங் வந்துருக்கணும். டியூ டு சம் இந்த செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால கொஞ்சம் நிறைய ஃபார்மாலிட்டிஸு அதிகப்படுத்தியிருந்தாங்க. இது கொஞ்சம் டிலே ஆகிடுது. பட் இன்றைக்கி ரொம்ப வெதர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக, எப்படி சொல்கிறது, அந்த அந்த ஹிமாலயாஸ்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி விடுது. நல்லா சேவிச்சுக்கோங்க. இங்கே வந்து மொத்தம் 3 கோவில், அதாவது தேவப்பிரயாகில் இருக்கக்கூடிய விஷ்ணு டெம்பிள், ரகுநாத் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஜோஷிமட்டில் இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமி, அதை தவிர பத்ரிநாத்தில் இருக்கக்கூடிய பத்ரி நாராயண சுவாமி. ஸோ கோவிலில் இப்போ தான் திறந்தாங்க இல்லையா, அதனால் உத்தரகண்ட் இதெல்லாம் திறந்ததுனால டெக்கரேஷன் இதெல்லாம் இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 கோவிலும் உத்தரகண்டில் இருக்கக்கூடிய திவ்ய தேச ஸ்தலங்கள். ஸோ நம்ம வடநாட்டு திவ்ய தேசம்னு வந்தோன்னா இந்த 3 கோவில் பார்த்தாகணும். இங்கே நேராக நீங்கள் பார்க்குறது குரு சங்கராச்சாரியாரோட ஆசிரம், அதாவது அவர் தவம் பண்ண இடம். இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னோன்னா, நரசிம்மரோட கை வந்து மெல்லிசாயிண்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ அந்த களி முடியுதோ அப்போ அந்த கை வந்து நரசிம்ம சுவாமி உடம்புலேருந்து அந்த கை எப்போ நகர்ந்து போகுதோ, அது மெல்லிசாயிட்டே வந்து கடைசியில் உடம்பை விட்டு பிரிஞ்சிருமா அந்த கை. அப்போது பத்ரிநாத்தில் இருக்கக்கூடிய பத்ரி நாராயணர் அங்கேருந்து பத்ரிநாத்லேருந்து இடம் பெயர்ந்து பவிஷ்ய பத்ரி அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் பஞ்சபத்ரி இருக்கு, பஞ்ச கேதார் இருக்கு, பஞ்ச பிரயாக் இருக்கு, பஞ்ச கைலாஷ் இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே 5 இருக்கக்கூடிய ஸ்தலம். ஸோ அதில் பஞ்சபத்ரியில் பவிஷ்ய பத்ரியில் இப்போ இருக்கிற பத்ரிநாதர் பவிஷ்ய பத்ரிக்கு போயிடுவாங்க அப்படின்னு நம்பப்பட்டுட்டு இருக்கு.